பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முடிய போகிறது. என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதையெல்லாம் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொள்ள அவலா இருக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து பார்க்கலாம். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தேவன் நமக்கு செய்த இந்த 31 நாட்களும் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்ல மறக்க கூடாதுங்க. 31 நாளும் நடத்தின தேவன், நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை பலனின் தந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல ஆகாரம் உடுக்க உடைந்த அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு மாதம் முழுதும் வேலைக்கு போக கர்த்தர் உதவிக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் நீங்க கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறதற்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கும் வேதத்தில் அநேக இடங்களில் நாம் நன்றியை கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? 10 குஷ்டரோகிகள், நீங்க லூக்கா 17ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் 10 குஷ்டரோகிகளை இயேசப்பா சுத்தப்படுத்தினாங்க. ஆனால் ஒருவன் மட்டும்தான் நன்றி சொன்னான் என்று சொல்ல பார்க்கிறோம். அப்போ பாக்கி 9 பேரை எங்கே என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இன்றைக்கு இயேசு உங்களிடத்தில் உங்களை நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை அவர் எதிர்பார்த்திருக்கிறார், விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்வீர்கள் என்றால் வருகிற மாதத்திற்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா நன்மையான ஈவுகளும் ஜோதிகள் பிதாவிட தேவனிடத்தில் வருகிறபடியா அவைகளையும் அவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பெற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்லாமல் இருந்தீர்கள் என்றால் அடுத்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நீங்கள் பார்க்க முடியாது. யோனாவை பாருங்களேன், அவர் சொன்ன இடத்திற்கு போகாமல் வேற இடத்திற்கு செல்லும்போது 3 நாள் அவன் மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறான். 3வது நாள் அவர் என்ன செய்கிறான் இல்லையா? அவன் கரையோரத்தில் அந்த மீன் அவனை வாந்தி பண்ணி போட்ட உடனே அவன் மனம் திரும்புகிறான் இல்லையா? மனம் திரும்பி பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுகிறான் அவன். இப்படி உங்களை நீங்க எங்கேயோ போய் திசை கட்டு கிடந்து நீங்கள் தேவன் சொன்ன காரியத்தை செய்யாமல் நீங்கள் தவறி போயிருந்தாலும் தேவன் மறுபடியும் அங்கே மன்னித்து உங்களை கரெக்டான பாதையில் கொண்டு வந்து அவர் நிறுத்தினதற்காகவும் இன்றைக்கு நன்றி சொல்லுங்கள். துவக்கத்தில் ஒரு இடத்துல நின்றிருப்பீங்க, ஆனா இன்றைக்கு கரெக்டான இடத்துல மாதம் முடியும் போது நிற்கிறீங்க. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் பார்க்க போகலாம், அநேக சகோதரிகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தவர்கள் தேவன் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்நாளை பாருங்களேன், சாமுவேல் 1 சாமுவேல் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தேவனுடைய சமூகத்தில் அவள் அழுகையோடு நன்றிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து மட்டுமல்லாமல் சாமுவேலை அங்கே தேவனுக்காக காணிக்கையாக செலுத்துகிறார். இன்றைக்கும் தேவன் இந்த மாதம் பொழுது செய்த நன்மைகளுக்கு நீங்கள் உங்களுடைய ஜெபங்களோடும் விண்ணப்பங்களோடும் பாருங்களேன், உங்களுடைய சந்தோஷங்களையும் விண்ணப்பங்களையும் எல்லாவற்றையும் தேவனுக்கு நன்றி பலியாக செலுத்துவீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக வருகிற மாதத்தில், பிப்ரவரி மாதத்தில் என் தேவன் பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு காண செய்வார். செய்ததற்கு நன்றி சொல்லுங்கள், வரப்போகிறதுக்கும் நன்றி சொல்லுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகள் ஏறிடுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வானத்தை நோக்கி லாசரு உயிரோடு எழுப்பும் போது பிதாவே நீர் என் சத்தத்திற்கு செவி சாய்த்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொன்னார். அப்போ ஸ்தோத்திரங்களும் நன்றியும் தேவனாகிய கர்த்தருக்குரியது. அதை நீங்க அவருக்கு செலுத்துங்கள். உலக மனிதங்க ஒரு நன்மை செய்தாலே 10 தடவைங்க தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்றீங்க. ஆனா உங்களை படைத்தவர் நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களை படைத்தவருக்கு நீங்கள் கோடி கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்க வேண்டுமா வேண்டாம், வேணுமா வேண்டாமா? நீங்களே இதை முடிவு செய்யுங்கள். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொட்டிருப்பார் என்று சொன்னார். இப்பொழுது முதல் தொடங்கி காலை ஏந்திரிச்சிருந்து இரவு தூங்குற வரைக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு செய்தாரோ, 1ஆம் தேதி 32ஆம் தேதிக்கு எதையெல்லாம் செய்தாரோ அதற்கெல்லாம் நன்றிகளையும் ஏறெடுங்கள், ஸ்தோத்திர பலிகளிடுங்கள். கர்த்தர் தாமே வருகிற மாதத்தில் மேலானவர்கள் காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். உங்களை அவர் அதிசயங்களை காண செய்ய போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாள் தேங்க்ஸ் கிவிங் நாள். ஆமேன்.